ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கங்க. இது இங்கிலீஷ் படிக்கலாம் சேனல். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டென்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். டென்ஸ் அப்படின்னா தமிழில் காலம் அப்படின்னு அர்த்தம். அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா, காலத்தை குறிக்கிற வேர்போடைய ஒரு ஃபார்மேட், அதாவது அதோடைய அமைப்பு. வேர்பு இருக்கிறத வச்சு இது எந்த டென்ஸில் இருக்குது, எந்த காலத்தை குறிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதான் அதோடைய விளக்கம். டென்ஸை நம்ம மெயினாக 3 வகையாக பிரிக்கலாம். அது என்னென்னா ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம், அதாவது இப்போ நடக்கிறது. பாஸ்ட் டென்ஸ்னால் இறந்த காலம், அதாவது நடந்து முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் டென்ஸ் அப்படின்னா எதிர்காலம், அதாவது இனிமேல் நடக்க போகிறது. மெயினாக டென்ஸை இப்படி தான் 3ஆக பிரிக்கிறாங்க. அப்புறம் இந்த ஒவ்வொன்றுத்தையும் 4 நாளாக பிரிக்கிறாங்க. ஆக மொத்தம் டென்ஸு 12 வகைப்படும். அது என்னென்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு present tense, simple present tense, present continuous tense, present perfect tense, present perfect continuous tense அப்படின்னு 4ஆக பிரிக்கிறாங்க. இதில் present tenseனாலும் simple present tense அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். நெக்ஸ்ட் past tense, அதை simple past tense, past continuous tense, past perfect tense, past perfect continuous tense. இதுவுமே அதே மாதிரி தான். past tenseனாலும் simple past tenseனாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் ஃபியூச்சர் டென்ஸ். இது எப்படி பிரிக்கிறாங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் டென்ஸ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதுவும் அதே மாதிரி தாங்க. ஃபியூச்சர் டென்ஸ்னாலும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்னாலும் ஒன்று தான். நெக்ஸ்ட் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற 4 டைப்புக்கும் தமிழ் அர்த்தம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா எளிய நிகழ்காலம், அப்படின்னா இப்போ நடக்கிறது. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர் நிகழ்காலம், அதாவது நடக்குது, நடந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூ ஆகுது, அதான் தொடர் நிகழ்காலம். தேர்ட் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், நிகழ்கால வினைமுற்று வாக்கியம், அதாவது ஜஸ்ட் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கும், ஜஸ்ட் செகண்டில் நடந்து முடிஞ்சிருக்கும், அதுதான் நிகழ்கால வினைமுற்று வாக்கியம். ஃபோர்த் ஒன் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், நிகழ்கால சரியான தொடர்ச்சியான காலம், அதாவது ஏற்கனவே நடந்திருக்கும், இப்போ நடக்குது, இன்னமும் நடக்கும், அதாவது கண்டினியூ ஆகும், அதுதான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இன்னைக்கு நம்ம விளக்கமாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பற்றி தான். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். அதாவது என்னென்னா தேர்ட் பர்சன் சிங்குலர், எது ஹீ, ஷீ, இட்டு அதெல்லாம் வரும்போது அதுக்கு பக்கத்தில் வர வேர்பு கூட எஸ்ஓ இல்லாட்டி இஎஸ்ஓ சேர்ந்து வரும். இங்கே ஹீக்கு பதிலாக ஒரு ஆண் பெயரோ, ஷீக்கு பதிலாக ஒரு பெண் பெயரோ, இட்டுக்கு பதிலாக ஏதோ ஒரு திங்ஸோட பேரோ வந்தாலுமே அதுக்கு பக்கத்தில் வர வேர்பு கூட எஸ்ஓ இஎஸ்ஓ சேர்த்து தான் நம்ம எழுதணும். இப்போது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் எங்கெங்கெல்லாம் பயன்படுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட்டு ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ், பழக்க வழக்கங்களை குறிப்பிட, அதாவது நம்ம டெய்லியும் செய்கிறதுன்னு நமக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்கு இல்லைங்களா, அப்போல்லாம் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஷி ஆல்வேஸ் ஈட்ஸ் ஸ்நாக்ஸ் இன் த ஈவினிங். இங்கே ஈட்ஸ் அப்படிங்கிறது தான் வேர்பு. ஏன் ஈட் இல்லாமல் ஈட்ஸ்ன்னு வந்துருக்குது? தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ, ஷீ, இட்டுக்கு பக்கத்தில் வர வேர்போட எஸ்ஓ இல்லாட்டி இஎஸ்ஓ சேர்ந்து வரும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதனால் இங்கே ஈட்ஸ்ன்னு வந்திருக்குது. இதுக்கு தமிழ் அர்த்தம் அவள் எப்போதும் மாலையில் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாள். நெக்ஸ்ட்டு ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 4 AM. நான் வழக்கமாக காலை 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஐ யூஸ்வலி வேக்கப் அட் 4 AM. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகிற இடம் நார்மல் ஆக்டிவிட்டீஸ் இல்லைன்னா ரொட்டீன் டியூட்டிஸ், அதாவது சாதாரணமாக நம்ம செய்கிற ஒரு வேலை இல்லைன்னா வழக்கமாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கடமையாக இருக்கும்ல, அது இந்த இடத்துல யூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ஹி கோஸ் ஃபார் வாக் இன் த மார்னிங், அதாவது காலையில் ஒரு வாக்கிங் போயிடுவார் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் இங்கிலீஷில் ஹி கோஸ் ஃபார் வாக் இன் த மார்னிங். நெக்ஸ்ட்டு தே பிளே பாஸ்கெட் பால் இன் த ஈவினிங், சாயந்தரம் அங்கே பசங்களாம் கூடைப்பந்து விளையாடுவாங்க அப்படி சொல்லுவாங்களே, அதுக்கு தான் தே பிளே பாஸ்கெட் பால் இன் த ஈவினிங். ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகிற தேர்ட் பாயிண்ட்டு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது தொழில் சார்ந்த செயல்பாடுகளை குறிப்பிட. அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். அ பேக்கர் பேக்ஸ் பிரெட், ஒரு பேக்கரு அதாவது ரொட்டி செய்கிறவர் ரொட்டி சுடுகிறார், அதை தான் அ பேக்கர் பேக்ஸ் பிரெட். நெக்ஸ்ட்டு அ காப்லர் மென்ஸ் ஷூஸ், ஒரு செருப்பு தொழிலாளி காலணிகளை சரி செய்கிறார், அதை தான் அ காப்லர் மென்ஸ் ஷூஸ். நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகிற இடம் நேச்சுரல் இல்லைன்னா இன்ஹரண்ட் குவாலிட்டிஸ், அதாவது இயற்கையான சூழ்நிலை, இயற்கையான பண்பு, நேச்சுரலாக இருக்கிற எல்லாமே, அங்கெல்லாம் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். மை ஹவுஸ் ஃபேஸஸ் த ஈஸ்ட்,
என் வீடு கிழக்கு நோக்கி உள்ளது. எங்கள் வீடு கிழக்கு பக்கமாக பார்த்த மாதிரி இருக்கும் அப்படி சொல்லுவோம்ல, அதுக்கு தான் மை ஹவுஸ் ஃபேஸஸ் த ஈஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த சன் கிவ்ஸ் அஸ் லைட் அண்ட் ஹீட். சூரியன் நமக்கு ஒளியையும் வெப்பத்தையும் தருகிறது. அதுக்கு தான் இங்கிலீஷில் த சன் கிவ்ஸ் அஸ் லைட் அண்ட் ஹீட். நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகிற இடம் சயின்ஸ் தியரிஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ். அறிவியல் விதிகள் மற்றும் கோட்பாடுகளை குறிப்பிட நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேடு. 0 டிகிரி 0 டிகிரியில் தான் தண்ணி உறையுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு தான் இங்கிலீஷில் வாட்டர் ஃப்ரீசஸ் அட் 0 டிகிரி சென்டிகிரேடு. நெக்ஸ்ட்டு லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்டு. அதுக்கு தமிழில் ஒளியை விட வேகமாக பயணிக்கிறது. பெரிய லீ லைட்டு, சின்ன லீ சவுண்டு. அப்போது சவுண்டை விட லைட்டு வேகமாக ட்ராவல் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கிலீஷில் லைட் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் தென் சவுண்டு. நெக்ஸ்ட்டு ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகிற இடம் யூனிவர்சல் ட்ரூத்ஸ், அதாவது உலகளாவிய உண்மைகளை குறிப்பிட. அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், சூரியன் கிழக்கு பக்கம் தான் உதிக்கும்ட்டு. அதுக்கு இங்கிலீஷில் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். நெக்ஸ்ட்டு, த எர்த் மூவ்ஸ் ரவுண்ட் த சன். பூமி சூரியனை சுற்றி வருகிறது. த எர்த் மூவ்ஸ் ரவுண்ட் த சன். நெக்ஸ்ட்டு, ப்ராவப்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் தாங்க யூஸ் பண்ணணும், அதாவது பழமொழிகளை சொல்கிறதுக்கு. எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஆல் தட் கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. நெக்ஸ்ட்டு ப்ராவர்பு, an empty vessel makes much noise. குறைகுடம் கூத்தாடும். an empty vessel makes much noise. நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பிளானை பற்றி சொல்லும்போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது எதிர்கால திட்டங்களை குறிப்பிட. அப்படியே சும்மா வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், அடுத்த வருஷம் நான் அமெரிக்கா போகிறேன் அப்படி சொல்லுவோம்ல, அதாவது நம்ம ஃப்யூச்சர் டென்ஸை தான், ஆனால் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பேசுகிறோம். அதுக்கு ஐ கோ டு அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். ஐ கோ டு அமெரிக்கா நெக்ஸ்ட் இயர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஷி லீவ்ஸ் ஃபார் மும்பை டுமாரோ. அவள் நாளை மும்பை செல்கிறாள். அவள் நாளைக்கு மும்பைக்கு போகிறாளாம். அதுக்கு இங்கிலீஷில் ஷி லீவ்ஸ் ஃபார் மும்பை டுமாரோ. நெக்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் ஆகிற இடம் இன்ஸ்டன்டேனியஸ் ப்ரெசன்ட். தமிழில் உடனடியாக நடக்கின்ற நிகழ்காலத்தை குறிப்பிட. இப்போ ஜஸ்ட் நடக்கிற ஒரு விஷயத்த சொல்கிறது தான். அதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். ஹியர் கம்ஸ் அவர் லீடர். இதோ எங்கள் தலைவர் வர, இதோ பாருங்க எங்கள் தலைவர் வராரு அப்படி சொல்கிறோம்ல, அதுக்கு தான் ஹியர் கம்ஸ் அவர் லீடர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ராம் ஹெட்ஸ் த பால் அண்ட் புட்ஸ் இட் இன் டு த நெட். அதாவது ராம் பந்தை அப்படியே தலையில் பிடிச்சி வலையில் போட்டான். அதுக்கு தான் இங்கிலீஷில் ராம் ஹெட்ஸ் த பால் அண்ட் புட்ஸ் இட் இன் டு த நெட். இன்றைக்கி நம்ம மொத்தம் 12 டென்ஸில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸு ஸ்பெஷலாக எங்கெங்கெல்லாம் வரும்னு பார்த்தோம். அடுத்த வீடியோவில் சும்மா நம்ம வீட்டில் பேசிகிட்டு இருக்க டைலாகு ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். நான் எப்போவும் சொல்கிறது தான், வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் பேசி பழகணும். அப்போ தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஈஸியாக வரும். வீட்டில் பேசி பழகுங்க. ஆல் தி பெஸ்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.